தமிழ்நாட்டில் நடைபெற்ற 2026 சட்டசபை தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகி 74 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு எந்த தேர்தலிலும் இத்தகைய உயர்ந்த வாக்குப்பதிவு இடம்பெறவில்லை. மார்ச் 15 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் மற்றும் புதுச்சேரிக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்தது. அதன்படி ஏப்ரல் 9 அன்று கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாகவும் மேற்கு வங்காளத்தில் முதற்கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஏற்கனவே வாக்குப்பதிவு நிறைவடைந்த மாநிலங்களிலும் அதிகளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் 74.57 வீதத்திலிருந்து 84.42 வீதமாகவும், அசாமில் 82.04 வீதத்திலிருந்து 84.42 வீதமாகவும், புதுச்சேரியில் 81.88 வீதத்திலிருந்து 91.23 வீதமாகவும் வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் 91.78 வீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் இந்த முறை பதிவான 85 வாக்குகள் இதுவரை நடந்த அனைத்து சட்டசபை தேர்தல்களையும் மிஞ்சியுள்ளன. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2011ஆம் ஆண்டு 77.02 வீதம் வாக்குகளும், குறைந்தபட்சமாக 1957ஆம் ஆண்டு 46.84 வீதம் வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இந்த அதிகரிப்புக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த பணியின் மூலம் காலமானோர் மற்றும் இரட்டை பதிவுகள் நீக்கப்பட்டு தகுதியற்ற வாக்காளர் பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டனர். இதன் விளைவாக முந்தைய 6.41 கோடி வாக்காளர்களில் இருந்து 5.67 கோடியாக பட்டியல் குறைக்கப்பட்டது. மொத்தம் 74 லட்சம் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் முதல் தலைமுறை வாக்காளர்களின் அதிக ஆர்வமும் தேர்தல் விழிப்புணர்வு முயற்சிகளும் இந்த உயர்ந்த வாக்குப்பதிவுக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன. மொத்தத்தில் வாக்காளர் பங்கேற்பில் ஏற்பட்டுள்ள இந்த வரலாற்று சாதனை தமிழ்நாட்டின் ஜனநாயக விழிப்புணர்வை பிரதிபலிப்பதாக மதிப்பிடப்படுகிறது.